தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, இன்னைக்கு ஈரானுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்திருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இருக்கக்கூடிய வளமே என்னன்னா, ஒன்னா ஆயிலா இருக்கும், இல்லாட்டினா கேஸா இருக்கும். இது ரெண்டை வச்சுதான் அவங்க பொழப்பே ஓடிட்டு இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு அவங்க என்ன இருக்காங்க, இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கு அங்க தண்ணி கூட கிடைக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த பாலைவன பகுதியில, அந்த மத்திய கிழக்கு பகுதியில ஈரான்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7.5 ட்ரில்லியன் கன அடி உள்ள கேஸ் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க ராஸ்லஃபான் ஒன்று இருக்கு. அது ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவில் இருக்கு. ஈரானும் கத்தார் ஒட்டி ஒட்டி இருக்குன்னா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பகுதி. அதனால பார்த்தீங்கன்னா அதில் பாதி உனக்கு பாதி எனக்குங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு தான் கத்தார் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுத்து கேஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுலேயே நம்பர் 1 கத்தாராக இருக்காங்க. ஏன் ஈரான் இல்லைன்னா, ஈரான் மேலே பொருளாதார தடையை போட்டனால அங்கிருந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ப்ரொடியூஸே பண்ணாலும் அதை மற்றவங்களுக்கு விற்க முடியல. அதனால அது இருந்தும் கூட பார்த்தா ஈரான் என்ன பண்ண முடியல, இப்போ வரையும் அதை பெரிய லாபத்தை ஈட்ட முடியாம இருந்த நேரத்துல அந்த இடத்துல இல்லாம அப்படியே தெற்கு பகுதியில, ஈரானுடைய தெற்கு பகுதியில இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்த 15 வருடத்துக்கு இப்ப நம்ம உலகத்துக்கு தேவையான கேஸ் இருக்கு பாருங்க, அதை 15 வருடம் தொடர்ச்சியாக அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுக்க முடியுமாமா. இப்ப பார்த்தா உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் செலவாகுதோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக 15 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை ஒரு இடத்துல இருந்தே எடுக்க முடியும்னா அது எவ்வளோ பெரிய புதையல் பாருங்க. உலக நாடு அளவுக்கே 15 வருடம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஈரானை எங்கேயோ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு இடத்த இன்னைக்கு ஈரான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பாக அமைந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈரான் பாருங்க, நீங்க எங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் இறைவன் எங்களுக்கு ஒரு நல்லதை வச்சிருக்கான், எங்க இடத்துலயே ஒரு பெரும் புதையலை அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. உடனே அமெரிக்காவுக்கு தலைவலியே வந்துருச்சு. ஏற்கனவே இருக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் கார்க்கு தீவையும் ராஸ்லஃபானுடைய மீதி பகுதியெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் ஈரான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம்லாம் எதுவும் இல்லை, எங்களுக்கு அணு ஆயுதம் மட்டும் இல்லைன்னு சொன்னா போதுண்டாங்க. அதுக்கப்புறம் ஆயுதமே இல்லைன்னு சொல்லணும்னாங்க. அப்புறம் ஆட்சியே மாறணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குர்தீச தரைவெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. இப்ப பார்த்தா ஒரு வாரமா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஹார்மோஸ் அமெரிக்காவுடைய பகுதி அப்படிங்கிறாரு, அது எங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது எண்ணெய் வளம், கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த கடல்வெளி அதனுடைய பணம் ஆகட்டும், எல்லாத்தையுமே அமெரிக்கா வாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது எல்லாத்துக்கு மேல ஒரு புதையலே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவுடைய வாயவே அடைச்சிருக்கு. அடடா, இந்த போர்ல ஜெயிச்சிருந்தோம்னா இந்நேரம் நம்ம அதை என்ன பண்ணிருக்கலாம், எடுத்திருக்க முடியும். இப்ப இந்த போர்ல தோத்ததுனால அது பக்கம் கூட நெருங்க முடியாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்கிறாங்க. அடுத்து ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எங்களுடைய கையில, எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் ஹார்மோஸ் இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனா நம்ம நேத்தே பார்த்திருப்போம், ஈராக்குக்கு ஈரான் ஹார்மோஸ்ல போயிட்டு வரதுக்கான பர்மிஷனை கொடுத்தாங்கன்ட்டு. இதன் மூலமா இப்ப உலகம் என்ன சொல்றாங்கன்னா, இது மூலமா உலக நாடுகளே புரிஞ்சிருப்பாங்க, ஈரான்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் ஈரான் ஈராக்குக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அமெரிக்காட்ட கண்ட்ரோல் இருந்தா ஈராக் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க, அமெரிக்காட்ட தான் கேட்டிருப்பாங்க. ஆனா ஈரான்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது ஈரான் தான் ஹார்மோஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில ஈரான்ல இருந்து என்ன ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, உலகத்துடைய சமநிலை மாறிக்கொண்டு வருது. மத்திய கிழக்குடைய சமநிலையே மாறிடுச்சு. இதுவரை அமெரிக்கா, இஸ்ரேல் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு நடுப்புள்ளியாக இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, நிலைமை தலைகீழாயிருச்சு. எங்களை கொண்டுதான் அந்த மத்திய கிழக்கவே என்ன பண்றாங்க, கணக்கிடுறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டா லாஜிக்கலா செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ட்ரம்ப் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பொய்யா அவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காகவும் வெறும் கௌரவத்துக்காகவும் சொல்ற மாதிரி இருக்கு. ஈரான் கரெக்டா ஆராய்ந்து தான் பேசுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா அவங்க எல்லா இதுலயுமே வெற்றி தான் அடைஞ்சிட்டு இருக்காங்கிறதுனால அவங்க அனாவசியமா பொய்யான விஷயத்த வெளியே கொடுக்கணுங்க கூடிய அவசியம் இல்லை. ஆனா அமெரிக்காக்கு அப்படி இல்லை, தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எதை
சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொன்னாதான் நம்புற மாதிரி இருக்குங்கிறக்காக இவங்க பெருசாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஈரானில் வந்து நடக்கவே இல்லை. ஏதோ ஈரானை கெஞ்சுதுங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஈரானில் தளபதிகளே இல்லைன்ட்டாங்க, அப்புறம் படைகளே அழிஞ்சிருச்சுட்டாங்க, ஆயுதமே இல்லைன்ட்டாங்க, ஆயுத குடோன் அழிச்சிட்டோன்ட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல அழிச்சிட்டோன்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க. கடற்படை, வான்படை, இந்த மாதிரி நிறைய லிஸ்டெல்லாம் போட்டாலும் கூட ஈரான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க ஜெயிச்சனால ரொம்ப நம்பிக்கையாக அந்த மத்திய கிழக்குலேயே வச்சு அந்த சமநிலையை மாற்றி அவங்க தான் வந்து நம்பர் 1 நாடாக வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அண்டை நாடுகளே நம்மள்ட்ட தான் பாதுகாப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்டை நாடுகள்லாம் யாரு? கத்தாரு, சவுதி, UAE, அங்கே இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் இவங்கள்ட்ட இப்போ வந்து அடி வாங்கினாங்களா 4 மாசத்துல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்கள்ட்ட அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்காட்டி இஸ்ரேல்ட்டி போய் வந்து ஒப்பந்தம் போட்டதை விட்டு போட்டு அவங்களுக்காகத்தான் நம்ம இப்போ அடியே வாங்கிட்டு இருக்கோன்ட்டு ஈரான்ட்டே நம்ம ஒப்பந்தம் போட்டுடலாம். அதாவது அடிக்கிறவன்ட்டே போய் எங்களை நீ பாதுகாத்து கொடுன்னு சொன்னா அவன் திருப்பி அடிக்க முடியாதுங்கிற மாதிரி இப்ப பக்கத்தால் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வேற வழி இல்லை, இனி அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பாதுகாப்புக்கு நம்ப வேண்டாம், இத்தனை நாளா ஈரான் உங்களை அடிப்பான், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா ஈரானுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேத்துக்கு நடுவில் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஈரான்ட்டி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விட்டுருவான். அமெரிக்காட்டி இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்கு, அதை ஒன்றும் கேன்சல் பண்ணல. இன்னொரு பக்கம் ஈரான் டீம் ஒப்பந்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுடைய கப்பலை விடுங்க அப்படின்லாம் சொல்லி. மொத்தத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் இத்தனை அடி வாங்கியும் திருப்பி அடிக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்கள்ட்டே பாதுகாப்பையும் தேடி போறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈரான் இந்த போர்ல சமநிலையை கொண்டு வந்திருக்காங்கிறது இவங்களுடைய அறிவிப்புலையும் தெரியுது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுத்தம் நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா யுத்தம் நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. யுத்தம் இருக்குது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை இன்னைக்கு நாம் சொல்ல அமெரிக்காவுடைய முன்னாள் இராணுவ தளபதியே சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஒரு போரை ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அதில் வந்து தோல்வி தான் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதை முடிச்சிருப்பாங்க. தோல்வி அடைஞ்சனால இதுக்கு மேலே அந்த போரையும் தொடர முடியல, ஆனால் அந்த தோல்வியும் ஏற்றுக்க முடியல. அதனால யுத்தம் இருக்குது ஆனால் இல்லை, யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க வந்து சண்டையை முடிச்சு வச்சா இவங்க தோத்ததை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். முடிச்சு வைக்காம ஆற போட்டுட்டு இருக்காங்க. திருப்பி இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அடிப்பாங்களோ இல்லையோ, ஆனா இதை ஆற போடுவாங்க. இப்போதைக்கு இதை பஞ்சாயத்து பேசி முடிக்க மாட்டாங்க, சமாதானம்னு ஒன்று கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரான் போன தடவை 13 கோரிக்கைகள் அவங்களோட இதை தான் வந்து அந்த ஒப்பந்தத்தில் வச்சிருந்துருக்காங்க. 1 தான் அமெரிக்காவோட தான் அங்கே வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ 13ல் ஜெயிச்சவங்க வெறும் 1 தானே அப்படிங்கும் போது அமெரிக்காவுக்கு அது தோல்வியாக தான் பார்க்கப்படும். அதனால அவங்களுடைய எலெக்ஷன் எல்லாம் கணக்கிட்டு ஒரு பக்கம் நெத்தனியாவும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் வந்து இந்த போரை செய்வாங்க, ஆனா செய்யாத மாதிரி ரொம்ப ஆற போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈரான் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, பாலஸ்தீனுடைய சுதந்திரத்தை அடையிறதுக்கு நம்ம நெருங்கி கொண்டிருக்கோம், அதற்கு எங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுப்போம், கண்டிப்பா சட்ட ரீதியான ஒரு நீதியான வெற்றியை நம்ம வந்து பாலஸ்தீனத்துக்கு மீட்டு கொடுப்போம், அதுக்கான ஒத்துழைப்பு எங்களிடத்துல இருந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைகிறதா நம்மளுடைய போரின் நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் அறிவிச்சிருக்காங்க. பாலஸ்தீனத்தையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறதை வந்து ஈரான் காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசா, பாலஸ்தீனம், லெபனான்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து இவங்க என்ன பண்ணல, ஜெயிக்கவே இல்லை. எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான பதில் கிடைக்காம தான் நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான தகவல்.